ஐயப்பன் கேரளால இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கும் ஐயப்பனுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஐயப்பனுடைய வரலாறை மகா சாத்த படலம் அப்படின்னு தமிழ் கடவுள் முருகனுடைய வரலாறை எழுதிய கச்சியப்பர் கந்தபுராணத்துல எழுதுறார். இதுல ஐயப்பன் எங்க வரார் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல சீர்காழிக்கு பக்கத்துல இந்திரனும் இந்திராணியும் சூரபதுமனுக்காக பயந்துகிட்டு ஒளிஞ்சிருக்கிறாங்க. அப்போ இந்திராணிக்கு காவலாக ஐயப்பன் வந்ததாக கச்சியப்பர் எழுதுறார். சூரபதுமனுடைய சகோதரி அஜமுகி இந்திராணியை துன்புறுத்திய போது ஐயப்பனை கூப்பிடுறா இந்திராணி. ஐயனே ஓலம், செண்டார் கையனே ஓலம், பூரணை கனவா ஓலம், புஷ்கலைக்கு இறைவா ஓலம் என்று ஐயப்பனை கூப்பிட்ட உடனே ஐயப்பன் வந்தாராம். பூரணை புட்களை பூம்புறமேவ வாரணம் ஊர்பவன் முன்னுற வந்தான். வேகமாக வந்த ஐயப்பன் அஜமுகியிடம் இருந்து இந்திராணியை காப்பாற்றியதாக நம்முடைய தமிழில் உள்ள கந்தபுராணம் சொல்கிறது. ஐயப்பன் இந்திராணியை கைவிடாமல் காப்பாற்றிய இடம் என்பதால் சீர்காழிக்கு பக்கத்தில் கைவிடாஞ்சேரி என்று அழைக்கப்பட்டு பின்னாளில் அது கைவிலாஞ்சேரி என்று மாறியதாகவும் ஒரு குறிப்பு உண்டு. தமிழ்நாட்டுல யாருக்கெல்லாம் சாத்தன் அப்படின்னு பேரு வைக்கிறாங்களோ அவர்களெல்லாம் ஐயப்பனை வழிபடுபவர்கள் அப்படின்றது ஒரு குறிப்பு. சாத்தன் சாத்துவன் இவங்கெல்லாம் யாருன்னா வணிகர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பெயர். அவர்கள் எல்லோரும் ஐயப்பனை வழிபடக்கூடியவர்கள் என்பது நம்முடைய பக்தி இலக்கியத்திலிருந்து தெரிகிறது. மகா சாத்த படலம் என்பதுதான் ஐயப்பனுடைய வரலாறை சொல்லக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய படலம்.